ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நல்லா பக்குவமாக கரெக்டான பதத்தில் வதக்கி எடுத்தோம்னா அசல் பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட்டு நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை இதில் தாராளமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் அளவில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 10 வரமிளகாய் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இப்படி நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா உருண்டு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. கறி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இடையில அப்பப்போ எடுத்து விட்டு கிளறி கொடுங்க. அப்போ தான் கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும். கறியிலேருந்து இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் தேங்காய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தேங்காவை இது கூடயே சேர்த்துக்கிறப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ சிக்கன் ஆல்ரெடி 50% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ இடையில கிளறி கொடுங்க. கறி வெந்து வந்துடும் நல்லா. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றுன தண்ணியும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். நம்ம வரமிளகாய் தவிர காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.